அத்தை, நீங்க நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தலையில பூ வைப்பேன்னு சாமி கிட்ட வேண்டியிருந்தேன். எனக்கு இந்த பூ வச்சு விடுங்க அத்தை. இன்னும் எனக்காக என்னெல்லாம் வேண்டுதல் வச்சிருக்க நீ? சரி வா. கடவுளே, கடவுளே, என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பூவும் போட்டுமா சந்தோஷமா என் மருமகளுங்க வாழணும். வாங்க. சம்மந்தி அம்மா, உங்க கையால என் மகளுக்கு பூ வச்சு விட்டது ரொம்ப சந்தோஷமா. அதே மாதிரி உங்க கையாலேயே இறங்கின தாலியை எடுத்து கொடுத்து மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கவலைப்படாதீங்க சம்பந்தி, கண்டிப்பா நடக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் நல்லா ஏமாந்துட்டு வரா போல. அதுக்கு தானே பிளான் பண்ணி ஃபோன் பண்ண. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அலைய வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் வச்சுக்கிறேன்டி உங்களை. வாமா. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க நல்லபடியா பொழைச்சு வரணும்னு நான் பண்ண பரிகார பூஜை வீண் போகல. நீங்க இப்ப குணமாயிட்டீங்க, அதுவே எனக்கு போதும். வந்ததும் வராததுமா பரிகார பூஜை செஞ்சேன்னு எப்படி தம்பட்டு அடிக்கிறா பாரு. இன்னும் என்னென்ன டிராமா பண்ண போறாளோ பாப்போம். நான் பரிகார பூஜை செஞ்சது வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க வேணா கார்த்தி தீபா கிட்ட கேட்டு பாருங்களேன். நீ என்னம்மா பொய்யா சொல்ல போற? நான் நம்பாம இருக்கிறதுக்கு. அம்மா, பூஜை என்ன சாதாரண பூஜை இல்லம்மா, ரொம்ப ஆபத்தான பூஜை. பீப்பாய்க்குள்ள இருந்தபடி தண்ணியில மிதக்கிற பூஜைமா. அந்த பூஜையோட பலன் தான் நீங்க பொழைச்சிருக்கீங்கன்னு அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாருமா. நீ ஏமா உன் உடம்ப இப்படி வருத்திக்கிட்டு பூஜையை செஞ்ச? இதெல்லாம் செய்யலைனாலும் என் மனசுல உனக்கு எப்பவுமே இடம் இருக்குமா? அத்தை, ரம்யா பொய் சொல்றா. அவ பரிகாரத்தால நீங்க பொழைக்கல. நான் செஞ்ச 3 பரிகாரத்தால தான் நீங்க உயிர் பொழைச்சு வந்திருக்கீங்க. உப்புல முட்டி போட்டு நடந்து காலெல்லாம் புண்ணாயிடுச்சு. கன்னத்துல அலகு குத்தி கன்னத்துல ஓட்டையே விழுந்துருச்சு அத்தை. என் 2 கையிலயும் தீச்சட்டி ஏந்தி கையெல்லாம் சுட்டுக்கிட்டாத்த. அவளை விட ஏன் பரிகாரம் தான் பெருசு. என்னாலதான் நீங்க உயிர் பொழைச்சிங்க. ஏய், அப்படியே அந்த பரோட்டா சிக்கன் பரிகாரத்தையும் சேர்த்து சொல்லு. என் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இப்படி ஒரு கேவலமான புருஷன். நீங்க எல்லாரும் எனக்காக வேண்டியிருக்கலாம், பரிகார பூஜையும் பண்ணிருக்கலாம். ஆனா நான் பொழைச்சது என் மருமக தீபாவால தான். அவ செஞ்ச ஒரு விஷயம்தான் என்ன குணமாக்கிருக்கு. என்னம்மா சொல்றீங்க? தீபா அப்படி என்ன பண்ணா? இவ அம்மன் கிட்ட எனக்காக வேண்டிக்கிட்டு மனமுருகி பாடுனா. இவ பாட்டை கேட்டுதான் செண்பகவல்லி அம்மனே எனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கா. என் மருமக பாடின பாட்டு அம்மன் காதுல மட்டும் இல்ல, என் காதுலயும் விழுந்துச்சு. அது என்ன பாட்டுன்னு நான் பாடட்டுமா?
என் வாழ்வில் தீபம் ஏற்றி வைத்தாய் தாயே நீ அம்மா, உன் வயிற்றில் வந்து பிறக்காத சேயே நான் அம்மா, என் கண்ணிலே கண்ணீர் பெருகுதம்மா, என் உள்ளிலே உயிரும் உருகுதம்மா. இந்த பாட்டு தானே நீ பாடின? ஆமா அத்தை. அம்மா, நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. நீங்க அப்போ மயக்கத்துல தானே இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த பாட்டு தெரிஞ்சுச்சு? அதான்ப்பா அந்த பாட்டோட சக்தி. அந்த சக்தியும் தீபாவோட பக்தியும் சேர்ந்துதான் என்ன சுயநினைவுக்கு கொண்டு வந்துச்சு. தீபா, எனக்காக அந்த பாட்டை இன்னொரு தடவை பாடுமா? அத்தை, நீங்க கேட்டு நான் பாடாம இருப்பேனா? கண்டிப்பா பாடுறேன் அத்தை. சரி. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் மருமகளோட இந்த பாட்டு தான் யமன் கிட்ட இருந்து என் உயிரை மீட்டு கொண்டு வந்துச்சு. ஆமாம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். தீபாவோட பாட்டை கேட்டு அந்த கடவுளே மனம் இறங்கி தான் உங்களை காப்பாத்திருக்காங்கம்மா. ஆண்டி, தீபாவோட பாட்டும் என்னோட பரிகார பூஜையும் சேர்ந்து தான் உங்களை உயிர் பிழைக்க வச்சுத. ரம்யா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க பண்ணது உண்மையான பரிகார பூஜையே இல்லைன்னு. இது என்ன புது கதையா இருக்கு? ஏமா ரம்யா, போலி சாமியார வச்சு போலி பூஜைய பண்ண உன் சாய வெளுத்து போச்சே, இப்ப என்ன பண்ண போற? அந்த போலி சாமியார் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் தீபாவை இதுல இருந்து கம்ப்ளீட்டா காப்பாற்ற முடியும். இதுக்கெல்லாம் காரணம் தீபா கழுத்துல இருந்து மாங்கல்யத்தை கழட்டினதுதான். அந்த மாங்கல்யம் தீபா கழுத்துல மறுபடியும் ஏறணும். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். என்ன மாப்ள, தீபாவுக்கு ஆபத்து, அவளை கொல்ல பார்த்தாங்கன்னு என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு எதுவுமே புரியல.
என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் அப்புறமா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் சார். மைதிலி சொல்றதும் கரெக்டு தான். நானும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கே நம்ம வீட்டுல வச்சு நான் தாலி எடுத்து கொடுத்து கார்த்திக் கையால தீபா கழுத்துல கட்ட சொல்ல போறேன். கார்த்தி, நீ என்னப்பா நினைக்கிற? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? உங்க விருப்பம் தான் என் விருப்பம். உங்க இஷ்டப்படி எல்லாம் செய்யுங்கம்மா. ம். ஆண்டி, நானும் உங்களை மாதிரி தீபா கல்யாணத்தை பார்க்கல. அதனால நானும் அவ கல்யாணத்தை பார்க்க ஆசைப்படுறேன். ஏய், ரொம்ப நடிக்காதடி. நீ மனசார அப்படி நினைக்கிறவளே கிடையாது. சம்பந்தியம்மா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. தீபாவுடைய ஜாதகத்தையும் மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு ஜோசியக்கார்ட்ட காட்டி தாலி கட்டுறதுக்கு ஒரு நல்ல நேரத்தை குறிச்சுக்கிட்டு வந்துடுறேன். ஆ, நல்ல நேரத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கட்டுமே, அதுக்காகத்தான் சொல்றேன். நீங்க சொல்றதும் சரிதாங்க. அப்படியே செய்யலாம். சரிங்க சம்பந்தி. அம்மா, ஆ, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாமே கார்லயே இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஹலோ, பேசுறது கார்த்திக் சாரா? ஆமா, நான் கார்த்தி தான் பேசுறேன். நீங்க? சார், நான் தான் வெங்கையா பேசுறேன். செங்கல்பட்டு இடத்துக்கு இன்சார்ஜா இருக்கிறது அது நான் தான். நீங்க ஒரு பெரியவர்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்து என்ன பேச சொன்னீங்களாமே, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க இடத்துல யாராவது சாமியார் வந்து தங்கியிருந்தாங்க. ஆமா சார், தங்கியிருந்தாங்க. அதை யாரோ பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணதா சொன்னாங்க. அது யாருன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு லேடி வந்திருந்தாங்க சார். லேடியா? அவங்க பேர் கூட ரம்யான்னு சொன்னாங்க. ரம்யா? ஆமா சார், ரம்யான்னு தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க தான் பணம் கொடுத்து சாமியாருக்காக இடம் கேட்டாங்க சார். சரி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நேர்ல வந்து பார்க்க முடியுமா? நான் என் வீட்டில் தான் சார் இருக்கேன். எப்போ வேணாம் அங்கே பார்க்கலாம். சரி, உங்க லொகேஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார், ஷேர் பண்ணுறேன். அம்மா, ஆ, ஒரு முக்கியமான வேலை, வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஆ, சரிப்பா. நான் போயிட்டு வந்துடுறேன் சார். ஆ, நாளைக்கே நம்ம வீட்டுல வச்சு நான் தாலி எடுத்து கொடுத்து கார்த்திக் கையால தீபா கழுத்துல கட்ட சொல்ல போறேன். தீபா, அக்கா, என்ன தீபா, புருஷன் படத்தையே பார்த்துட்டு இருக்க? உன் கழுத்துல தாலி ஏற போற சந்தோஷமா? ஆமாக்கா, நான் நினைச்சது எல்லாமே நடக்க போதில்ல. அத்தையும் நல்லபடியா குணமாகி வந்துட்டாங்க. அவங்க தாலி எடுத்து கொடுத்து என் புருஷன் அவர் கையால எனக்கு கட்ட போறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஆனா எனக்கு சந்தோஷம் இல்ல. ஏங்கா அப்படி சொல்றீங்க? உன் கழுத்துல தாலி ஏறுறது கிட்டத்தட்ட இன்னொரு கல்யாணம் மாதிரி தான். ஒரு வருஷத்துக்கு முன்ன உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப யாருக்குமே இந்த கல்யாணத்துல சந்தோஷம் இல்ல. அதை ஏத்துக்கிற மனநிலைமையிலயும் யாரும் இல்ல. ஆனா இப்ப உன்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அத்தையும் உன்னை முழு மனசோட மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு முறை கல்யாணம் ஆகுற மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கு. இத வீட்டோட நடத்திடலான்னு அத்தை சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல தீபா. பின்ன நீங்க எப்படி செய்யலாம்னு சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு நாள் நீ என்கிட்ட ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொன்ன.
ஞாபகம் இருக்கா? நீங்க எது சொல்றீங்கன்னு எனக்கு புரியலக்கா. எனக்கும் ஐஸ்வர்யாக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். ஞாபகம் இருக்கா? ஆ இருக்குக்கா. உங்க கல்யாணம் நாள் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பார்த்து ஊரறிய உலகறிய நடந்துச்சு. அதே மாதிரி ஐஸ்வர்யா கல்யாணமும் நாள் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பார்த்து முறைப்படி நடந்துச்சு. ஆனா எங்க கல்யாணம் மட்டும் அப்படி எதுவுமே நடக்காம திடீர்னு ஒரே செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணி சொன்னல. ஆமா சொன்னேன். இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னொரு தடவை நீ தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத மிஸ் பண்ணாம உன் கல்யாணத்தை கிராண்டா பண்ணா உன் மனசுல இருக்கிற ஆதங்கம் போகும்ல. ஆமாக்கா, எனக்கும் முறைப்படி பத்திரிக்கை அடிச்சு பந்தக்கால் நட்டு கல்யாண மண்டபத்துல அவரு தாலியை எடுத்து எனக்கு கட்ட எல்லாரும் அச்சதை போட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா அதை விட சந்தோஷம் அத்தை கையால தாலி எடுத்து கொடுத்து கட்டிக்கிறது தான். இல்ல தீபா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதே நம்ம மிஸ் பண்ணணும். அத்தை கிட்ட வேணா நான் பேசி பார்க்கட்டுமா? அவங்க உன் விருப்பம் இதுதான் தெரிஞ்சா கண்டிப்பா கிராண்டா செய்ய ஒத்துப்பாங்க. வேண்டாங்க்கா, அத்தை ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க விருப்பப்படியே இந்த தாலி கட்டுற ஃபங்க்ஷன் நடக்கட்டும். நீங்க எதுவும் அவங்க கிட்ட பேச வேண்டாம். அத்தையே வந்துட்டாங்க. நான் வேணா அவங்க கிட்ட சொல்லட்டுமா? இல்லக்கா வேண்டாம் ப்ளீஸ். அத்தை கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. என்ன 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல அத்தை, சும்மாதான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். தீபா, நாம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? போலாம் அத்தை. என்ன அத்தை திடீர்னு கோயிலுக்கு போலான்னு சொல்றீங்க? ஏதாவது விசேஷமா? அது ஒண்ணு இல்லம்மா, நாளைக்கு தீபா கழுத்துல தாலி ஏற போகுதுல்ல, அதான் இவ கழட்டி வச்ச தாலிய கோவிலுக்கு எடுத்துட்டு போய் அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரலான்னு தான் தீபாவை கூப்பிட்டேன். போலாமாமா? போலாம் அத்தை. நான் ரெடி ஆயிட்டு மட்டும் வந்துடுறேன். சரி, நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீ போய் ரெடியாவ. உட்காருங்க சார். சொல்லுங்க சார், என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? ஏற்கனவே உங்ககிட்ட ஃபோனில் பேசின விஷயம் தான். செங்கல்பட்டில் உங்களுக்கு ஒரு காலி இடம் இருக்குல்ல, அங்கே கூட ஒரு சாமியார் வந்து தங்கியிருந்தார்ல. அவர் அங்கே வந்து தங்கறதுக்கு ஏற்பாடுலாம் செஞ்சது நீங்கள் ரம்யான்னு சொன்னீங்க. அதான் நேரில் வந்து அதை டீட்டெயிலாக கேட்டு போகலான்னு வந்தேன். அவங்க பேர் ரம்யா தான் சார், ஆனால் முழு பேர் ரம்யா நம்பீசன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபோனில் வெறும் ரம்யான்னு தான் சொன்னீங்க. ரம்யா நம்பீசன்ங்கிற பேரை சுருக்கி ரம்யான்னு ஃபர்ஸ்ட் நேமை சொன்னேன் சார். சரிங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம்னா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. இவங்க தான் உங்ககிட்ட வந்து இடம் கேட்டாங்களா? இல்லை சார், அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. வேற மாதிரினா எப்படி? அல்ட்ரா மாடர்னா இருந்தாங்க சார். அடிக்கடி இங்கிலீஷ்ல வேற பேசுவாங்க சார். அவங்க தான் 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த இடத்த வேணும்னு கேட்டாங்க சார். சரிங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் இல்லை அவங்க ஃபோட்டோ எதுனா உங்ககிட்ட இருக்கா? இல்லை சார், அவங்க நேர்லயே வந்து பேசி இடத்த கேட்டதுனால அவங்க ஃபோன் நம்பர் வாங்கணுங்கிற யோசனை எனக்கு வரல சார். அதோட அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக வேற தெரிஞ்சாங்க சார். அதனால நான் எதுவும் பெருசாக கேட்டுக்கல சார். சரிங்க சார், அந்த ரம்யாவோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு கிடைச்சாலோ இல்லை அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வேறு எதனா தெரிஞ்சாலோ எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஓகே, வரேன். வாங்க சார். சொல்லுவேங்கயா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த கார்த்திக் சார் இங்க வந்துட்டாரு. உங்களை பத்தி துருவி துருவி கேட்டார் மேடம். அவர் எப்படி கேட்டா என்ன? நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டல. ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரி பக்காவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மேடம். உங்க போட்டோவை காட்டி கூட விசாரிச்சாரு மேடம். அப்ப கூட நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அது சரி வெங்கையா, நீ செஞ்ச உதவிக்கு பணம் வந்து உன்னை சேரும். தேங்க்ஸ் மேடம். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். சொல்லு. மேடம், நீங்க பாட்டுக்கு என்ன வந்து பார்த்தது, பணம் கொடுத்தது ரம்யா நம்பீசன் போய் சொல்லிட்டீங்க. நாளைக்கு உண்மையிலேயே அந்த ரம்யா நம்பீசன் வந்து பிரச்சனை பண்ணா என்ன மேடம் பண்றது? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ கவலைப்படாத. எப்படி மேடம் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
ஏன்னா ரம்யா நம்பீசன்னு ஒரு ஆளே இல்ல, அது நான் கற்பனையா சொன்ன பேரு. அதனால எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிங்க மேடம்.